ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். என்ன நண்போடு 4 நாளையில கிறிஸ்து பிறப்பு பண்டிகை துவங்குகிறது. சமீபத்தில் ஒருத்தவங்களுடைய மொபைல் போன்ல ஒரு வால்பேப்பர் ஒன்று பார்த்தேன். அழகான ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயானது காணப்பட்டது. அது ஒரு அனிமேஷன் இருந்துச்சு. அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த ட்ரீ அப்படியே மறந்து போயிடுச்சு. 6 days அப்படின்னு காமிச்சிச்சு. 6 days நிக்கல. இது 9 மணி நேரம் 40 நிமிடங்கள் 34 செகண்ட். எதுக்கு? கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்லி அந்த கவுண்ட் அதை பார்க்கிறேன். அப்படி விதமாக பண்டிகையை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு ஆயத்தமாக அதை வரவேற்க நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது மகிழ்ச்சியை அளிக்கிற ஒரு நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த செய்தி அனைவருக்கும் சமாதானத்தை, சந்தோஷத்தை அளிக்கிற ஒரு செய்தி. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு கதையாக ஒரு ஊரிலே ஒரு கணவனும் மனைவியுமாக குடியிருந்தார்களாம். அந்த ஊர் மிகவும் அமைதியாக ஒரு ஊராக காணப்பட்டது. அநேகர் மிகவும் சந்தோஷத்தோடு அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஊருக்குள்ள ஒரு வீதியானது வந்துருச்சு. எனவே அந்த ஊருக்கு திருடர்கள் சில வந்து விட்டார்கள். எந்த வீட்டை யார் எப்பொழுது கொள்ளையடிப்பார்கள் என்று தெரியாது அப்படின்னு வந்தலாம். அதை பார்த்த உடனே எல்லா மக்களுக்குள்ளாக கலக்கம் வந்தது. அதுல அந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, கணவனும் மனைவியும். அவர்களுக்கு ரொம்ப கலக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டிலே தனியாக இருக்கிற முதிர் வயது நிறைந்த ஒரு தம்பதியினர் நம்ம வீட்டுக்கு எப்ப வருவாங்கன்னு தெரியலையே, என்ன செய்வாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இரவிலும் இந்த கலக்கத்தோடு அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா நாட்களை கழித்து கொண்டே இருந்தார்கள். தூக்கமே அந்த அம்மாவுக்கு வரவே இல்லை. ஒரு 10-15 நாட்கள் கடந்து சென்றது. அந்த அம்மா வீட்டுக்கு திருடர்கள் வரவே இல்லை. ஒரு நாள் இரவு நடுவு செய்யும் பொழுது கீழ் வீட்டை யாரும் உருட்டி கொண்டிருக்கிற ஒரு சத்தம் கேட்டலாம். உடனே அந்த வீட்டின் தலைவர் மேல இருந்து மாடியிலிருந்து வேகமா இறங்கி வீட்டுக்குள்ள வந்தாரு. வீட்டுக்குள்ள வந்து காய்ச்சல் சரிச்சு பார்த்தாரு. ஒரு திருடன் அகப்பட்டாங்க. அந்த திருட பார்த்தோம்னே அந்த வீட்டு தலைவர் சொன்னாரா, ஐயா வாங்க 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 கட்டுரை நாமத்துக்கு தோற்றம் உண்டாவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு திருடன் கையிலாம இலைய இவர் பிடிச்சிட்டாரு. அதை பிடிச்ச இலைய அடிக்காம போலீஸ்ல கொடுக்காம வாங்க வாங்க போகிறோம் கட்டுரை நாமத்துக்கு இப்போ மகிமை உண்டாவதான்னு சொல்றாரு. ஆச்சரியப்பட்டு போனாரா, நீர் பிடிச்சு பாருங்களா. உடனே அவங்க வந்தாரா, நீர் பிடிச்சு போனாரா, பாபா மேலே என்னுடைய மனைவி தூங்கிட்டு இருப்பாரு, உட்கார்ந்துருக்கா. ஒரு 15 நாளா நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்து தூக்கம் இல்லாமல் இருந்தால் நீ இப்ப வந்துட்ட முகத்தை காமிச்சு போயிட்டு இனியாவது என் மனைவி சுகமாக தூங்குவார் என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னானா. எதிர்பார்ப்பு என்பது வரக்கூடிய நாட்களை குறித்து நிச்சயமற்ற நிலைமையை காணப்படுவது உள்ளத்திலே கலக்கத்தை கொடுக்கிற ஒரு காரியம், சமாதானத்தை குலைத்து போடுகிற ஒரு நிகழ்வு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை அளித்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த யூதேய தேசம், முதலாவது நூற்றாண்டு யூதேய தேசமானது சமாதானம் இன்மையினால் காணப்பட்டது. கிமு 587 சிதேக்கியா ராஜா காலத்திலே இஸ்ரவேல் ஜனமானது பாபிலோனுக்கு சிறையிட்டு போன பின்பு ஏறக்குறைய 600 ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராஜ்யாங்கத்தின் அடித்தளத்திலும் அந்த தேசமானது காணப்பட்டது. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், வேலை இல்லாத நிலைமைகள், சமூக சீர்கேடுகளினாலே நிறைந்திருந்த ஒரு காலங்கள். ஒவ்வொரு ராஜாக்களும் வந்து நாட்டை கொள்ளையடித்து கடந்து சென்று வருவார்கள். நலமானவர்களை பிடித்து எடுத்து சென்று வருவார்கள். இஸ்ரவேல் தேசத்திலோ சந்தோஷமில்லை, சமாதானமில்லை, வளமில்லை, எல்லா பக்கமும் நெருக்கடியான சூழ்நிலைகள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், மெய்சியாக ஒருவர் வருவாரு, அவர் எங்களை மீட்டெடுப்பார், எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார், எங்கள் தேசத்தை மிகவும் பலமுள்ளதாக மாற்றுவார், எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்வோம் என்று சொல்கிற எதிர்பார்ப்புகளோடு காணப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பிறந்த பொழுது இந்த கேரளத்துல பாடின தூதர்கள் பாடினது உலகத்தில் இருக்க தேவதையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் பாடினார்கள். வருகையின் நாட்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது வருகையை நாம் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நாட்களாக இந்த நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது வருகைக்கு நேராக நம்மை
ஆயத்தப்படுத்தும் நேரங்களாக இந்த நாட்களை ஆண்டவர் வருகிறார். ஒரு சில காரியங்களை வேகமாக தியானித்து கடந்து சொல்லலாம் என நினைக்கிறேன். இந்த வருகையின் நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகையின் நாட்களிலே ஒரு சில ஜனங்களுக்கு ஆண்டவர் சில செய்திகளை கூறினார். சில காரியங்களை நாம் வேகமாக தியானித்து பார்க்கலாம். சுவிசேஷ பகுதியாகிய லூக்கா சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். ஒரு பேனா பேப்பர்